அதே லகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் என்ன நடக்குது? இந்த வாரிசு அரசியல் அதிக அளவுக்கு தலை தூக்கி ரொம்ப கோல வச்சு ஆட்டம் துவங்கி விட்டார்கள். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஜெயக்குமாரோட மகன் கேபி முனுசாமியோட மகன் சீனிவாசனுடைய மகன் அப்புறம் ஜெயக்குமாரோட மகன் நத்தம் விஸ்வநாதனோட மகன், இந்த நால்வர் அணி இறங்கியிருக்கு. நத்தம் விஸ்வநாதன், ஜெயக்குமார், சீனிவாசன், கேபி முனுசாமி. இவருடைய வாரிசுகள் அரசியலில் இந்த எம்பி தேர்தலில் களத்தில் இறங்குறாங்க. இப்போ ஒரு தொகுதிக்கு 20 கோடி ரூபாய் செலவு செய்யக்கூடிய தகுதி இருந்தால் மட்டுமே உங்களுக்கு சீட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அதுக்கு உண்டான டெபாசிட் தொகை அங்கே கட்டணும். 20 கோடி நான் செலவு பண்ணுறேன்ட்டு இங்கே அல்லது நீங்கள் பெரம்பலூரில் நாடாளுமன்ற தொகுதியில் ஏமுகாவில் போடுறாங்களோ அவங்கள்ட்ட பணம் வாங்கிட்டோ இங்கே வேலை பண்ண முடியாது. இப்போ இந்த முறை எம்பி தேர்தலில் போட்டியிட போகிறவர்கள், திருச்சியில் போட்டியிட போகிறவர்கள் பெயர் பட்டியல் வந்துட்டுருக்கு. இளங்கோவன்கிட்ட யார் 5 கோடி ரூபா பணம் கொடுத்து மாவட்ட செல்ல வாங்கினாங்களோ அவங்க தான் எம்பி தொகுதியில் போட்டியிட போகிறதா ஒரு தகவல். அது யாருன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கங்க. உங்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மாநகரத்தில் உள்ளவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு திருச்சி மாநகர பகுதிக்குள்ளே செல்வாக்கு இல்லைங்கும் போது வெளிப்பகுதியில் எப்படி செல்வாக்கு இருக்கும், எப்படி அவர்கள் ஓட்டு வங்கியை பெறப்போகிறார்கள். கண்டிப்பாக 3வது இடத்தை பிடிக்கிறது கூட அங்கே கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ அதிமுக சார்பாக புதிய பாரதம், ஜி.கே. வாசன், சின்ன சின்ன லெட்டர் பேட கட்சிகள் இவர்களெல்லாம் இணைந்தாலும் கூட 3வது இடத்தை பிடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா, 2வது இடத்தை பிடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா, அல்லது வெற்றி பெறலாமா என்றால் கோயம்புத்தூர் தொகுதி, பொள்ளாச்சி தொகுதியில் ஓரளவு வெற்றி பெறுவார் என்று சொல்லலாம். அதுபோல் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் கட்டமைப்புகளை ஓரளவு சரி செய்து வைத்திருக்கிறார்கள். திருச்சி புறநகர் தெற்கு மாவட்ட செயலாளர் குமார் அவர்கள் கட்டமைப்பு சரியாக பண்ணி வச்சிருக்காரு. பரஞ்சோதி அந்த அளவுக்கு சரியாக கட்டமைப்பு பண்ணி வச்சிருக்காரு. இங்கே யாருக்கு சீட்டு கிடைக்க போகுதுங்கிறது தான் முக்கியம். அந்த வேட்பாளரை பொறுத்தும் இருக்கிறது. ஓட்டு வங்கி இங்கே சரியாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் யார் இங்கே போட்டியிட போகிறாங்க? சிவபதி KN நேருக்கிட்ட அண்டர் கிரவுண்டில் ஏதாவது துட்டு வாங்காமல் எதிர்த்து நின்று போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள், கடுமையாக போட்டியாக இருந்தால் அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் அருண் நேரு அவர்கள் கடுமையாக பணத்தை இறக்குவாங்க. சரி, இந்த நத்தம் விஸ்வநாதன், ஜெயக்குமார், சீனிவாசன், கேபி முனுசாமி இவருடைய வாரிசுகள் இந்த முறை எம்பி தேர்தலில் களத்தில் இறங்குறாங்க. இப்போ ஒரு தொகுதிக்கு 20 கோடி ரூபா செலவு பண்ணக்கூடிய தொகுதி, அதற்குண்டான டெபாசிட் தொகை கட்டணும். அதுக்குண்டான இவ்வளோ ரூபாய்ன்ட்ட பணம் இருக்குங்கிறத அவங்க காமிக்கணும். நான் அவ்வளோ செலவு பண்ண போகிறேன்னு. அப்போ அவங்க செலவு பண்ணலனாலும் சிக்கலாக போயிடும். அப்போ இந்த 20 கோடி ரூபா நாங்கள் செலவு பண்ண தயாராக இருக்கோம், எங்களுக்கு வாரிசுக்கு நீங்கள் சீட்டு கொடுங்க. வாரிசுக்கு சீட்டு இல்லைன்னு சொன்னால் நீங்கள் 20 கோடி செலவு பண்ணுறீங்களா, எடுத்துக்கங்க போங்க. ஏன்னா இந்த எம்பி தேர்தலில் ஒன்றும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அப்படிங்கும்போது இந்த நத்தம் விஸ்வநாதனுடைய மகன், ஜெயக்குமாரோட மகன் சீனிவாசன், கேபி முனுசாமி இவருடைய அரசியல் வாரிசுகள்லாம் வந்துருத்தா இவர்கள் காலத்திற்கு பிறகு இவங்களுடைய நத்தம் விஸ்வநாதன், ஜெயக்குமார், சீனிவாசன், கேபி முனுசாமி வாரிசுகள் இங்கே நிலைச்சு நின்றுவாங்க. அப்படிங்கிற ஒரு தோரணையில் தான் ஒரு 20 கோடி செலவானாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நத்தம் விஸ்வநாதனுக்கெல்லாம் லண்டன் துபாயில் தங்கும் விடுதி இருக்குது, பெரிய நட்சத்திர ஹோட்டல் இருக்குது, இலங்கையில் நிலக்கரி சுரங்கம் இருக்குது. அதுபோல் ஜெயக்குமாரும் பெரிய அளவுக்கு சம்பாரித்து வச்சுருக்காரு. சீனிவாசனும் வனத்துறை அமைச்சராக அவரும் பெரிய அளவுக்கு காடுகளை அழித்து நிறைய பணம் வச்சுருக்காரு. கேபி முனுசாமியும் சொல்ல வேண்டியதில்லை, திராவிட முன்னேற்ற கழகத்தில் பெரிய அளவு லிங்க் வச்சுக்கிட்டு பல தொழில்கள்லாம் பண்ணிக்கிட்டு நிறைய பணம் வச்சுருக்காரு, பிரச்சனை இல்லை. அப்போ வாரிசு அரசியல்களை களமிறக்கி விடுகிறார்கள். இப்போ இவர்கள்லாம் வாரிசு அரசியலில் களமிறங்குகிற பொழுது எடப்பாடி பழனிசாமியோட மகன் மிதுன் அவர்களும் களத்தில் இறங்குவார். ஒருவேளை நாளைக்கு காங்கிரஸ் ஆட்சி விட்டால் அவருக்கு மத்திய அமைச்சர் பதவி கொடுப்பதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. எடப்பாடியோட பழனிசாமியோட மகன் அவர்களுக்கு மத்திய அமைச்சர் பதவி, காங்கிரஸ் விட்டால் மத்திய அமைச்சர் பதவி அப்படிங்கிற லெவலுக்கு ராகுல் காந்தி கிட்ட மறைமுகமாக பேசியதாக சொல்லப்படுகிறது. காங்கிரஸ் வந்தால், ஆனால் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறத நான் சொன்னால், ஒருவேளை இந்த தேர்தல் இருக்கையில் ராகுல் காந்தி சிலிண்டர் விலையெல்லாம் 500 ரூபாய்க்கு கொடுக்குறேன்னு சொன்னால் மக்கள் நம்புவாங்க. ஆனால் அது வட மாநிலங்களில் நம்புறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அங்கே இந்துத்துவா பாசிசங்கிற முறையில் பாஜகவுக்கு முழு ஆதரவு இருக்கிறது. தமிழ்நாட்டில் என்ன நடக்க போகுதுன்னா, தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓட்டு வங்கி பெரிய அளவுக்கு கிடைக்க போவதில்லை. அப்படி கிடைக்கணும்னா அம்மையார் சசிகலா அவர்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைத்து கொண்டு இவங்க கூட்டணியில் பாஜக, அதிமுகலாம் ஒரு கூட்டணியாக வந்துச்சுன்னா தோராயமாக ஒரு 30-35 தொகுதி வெற்றி பெறலாம் என்று சொல்லுகிறோம். அதை பாரதிய ஜனதா கட்சி கண்டுகொள்ளாமல் இருப்பது தான் மிகவும் வியப்பாக இருக்கிறது. சில மாநில நிர்வாகிகள் அண்ணாமலை அவர்களிடம் சொல்லியிருக்கிறார்கள், அண்ணாமலையும் அம்மையார் சசிகலா இன்னும் போன்றவர்களிடத்தெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறார்கள், அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஜனவரி 23 இவர் கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு சம்பந்தமாக இவர் போறாரு, இவர் போகலன்னா கைது செய்யப்படுவார் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்குது. அப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிலைமை இந்த அளவுக்கு போயிருக்கும்போது இன்னொரு தகவல் சொல்கிறாங்க.
அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியோட பினாமியாக இருக்கக்கூடிய இளங்கோவன் தோராயமாக ஒரு 500 கோடி ரூபாய்க்கு மேலே இளங்கோவன் அவர்கள்ட்ட இருக்குது. அதிமுக ஆட்சியில் கமிஷன் போக்குவரத்து போன்ற பணங்களை எல்லாம் இளங்கோவன்கிட்ட தான் கொடுத்து வச்சுருக்காரு. எப்படி அம்மையார் சசிகலா அவர்கள் இந்த பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை இது மாதிரி வரக்கூடிய வருமானங்கள் எல்லாம் எடப்பாடி பழனிசாமிகிட்ட கொடுத்து வச்சுருந்தாங்களோ, அதே போல் இளங்கோவன் என்ன பண்ணுறாரு, எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாரு, இளங்கோவன்கிட்ட கொடுத்து வைக்கிறார். எத்தனை உலகத்தில் இருப்பான், காலம் எதையும் தீர்மானிக்கும். ஒரு நாள் ஆபத்து இளங்கோவனால் வரும். அதை செம்மலை இளமறை கையா 2-3 பேர்த்துட்டு சொல்லி வந்திருக்காரு. என்னை நம்பாமல் இளங்கோவனை நம்புறாரு. இளங்கோவன் என்னைக்கா இருந்தாலும் காலை வாரிடுவார் அப்படிங்கிற ஒரு தகவலையும் சொல்கிறாங்க. அப்போ இளங்கோவனால் பணம் கொடுத்து 5 கோடி ரூபாய் இளங்கோவன்கிட்ட பணம் கொடுத்து மாவட்ட செயலராக வந்தவர்களுக்கு, பெரும்பாலானவர்களுக்கு இந்த எம்பி தொகுதியில் எம்பி எலெக்ஷனில் சீட்டு கிடைக்கும். வெற்றி பெற முடியாது அப்படிங்கிறது தெரியும். ரெண்டாவது நமக்கு எம்பி வேட்பாளர் அப்படிங்கிற ஒரு நேம் இருந்துச்சுன்னா அடுத்து 2026 நம்ம களமிறங்கிடலாம் அப்படிங்கிற தோழனே இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் இளங்கோவன்கிட்ட 5 கோடி ரூபா பணம் கொடுத்து நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடக்கூடியவர்கள் 20 கோடி ரூபா செலவு பண்ணக்கூடிய தகுதி அவங்கள்ட்ட இருக்காங்கன்னா பணம் இருக்குது. ஏற்கனவே ஊழல் முறைகேடு செஞ்சு பணம் வைத்திருக்கிறவர்கள் தோராயமாக ஒரு 15 பேர் இதில் களத்தில் இறங்குறாங்க. அந்த 15 பேரில் இந்த வாரிசு அரசியல்களும் உண்டு. நத்தம் விஸ்வநாதன், ஜெயக்குமார், சீனிவாசன், KP முனுசாமி இவருடைய வாரிசு அரசியல்களும் களத்தில் இறங்குறாங்க. இளங்கோவனிடம் 5 கோடி பணம் கொடுத்து மாவட்ட செயலாளர் வந்தவர்கள் ஒரு 15 பேர் களத்தில் இறங்குறாங்க எம்பி தேர்தலில். அந்த களத்தில் இறங்கக்கூடியவர்கள் உதாரணத்துக்கு இப்போ திருச்சியில் இப்போ சீனிவாசன் இறங்குறாரு, இந்த பக்கம் சிவபதி இறங்குறாரு, இன்னும் ஒரு சில பேர்லாம் இறங்குறாங்கன்னு வைங்களேன். அவங்க 20 கோடி ரூபா செலவு பண்ணிட்டு இந்த 15 பேர்த்தில் தோராயமாக ஒரு 12 பேர் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு விலை போயிடுவாங்க. 20 கோடி நான் 50 கோடி கொடுக்குறேன், பேசாமல் கவுந்துக்க, வேலை முடிஞ்சு வச்சு நம்ம ஜெயிக்கவும் முடியாது. 20 கோடி நம்ம செலவு பண்ணாலும் அது 2வது இடமோ 3வது இடமோங்கிற லெவலுக்கு போயிடும். இவங்களுக்கு ஒரு அவநம்பிக்கை, தாம் வெற்றி பெற முடியாது, எடப்பாடி பழனிசாமி ஒரு ஆளுமையுள்ள தலைவர் இல்லை என்பது அவர்களுக்கு நன்றாகவே தெரிந்து விட்டது. தென்காசியில் பொதுக்கூட்டம் நடக்குது, எல்லாரும் எந்திரிச்சு போகிறான். நட்சத்திர ஒரு பேச்சாளரே கிடையாது. இப்போ சீமான் பேசுகிறாரு, கடுமையாக அந்த கூட்டம் கலைகிற வரை நன்றியுரை சொல்லுகிற வரையும் இருப்பாங்க. நாம் தமிழர் கட்சியில் நீங்கள் எந்த ஒரு கூட்டத்திலையும் பாருங்களேன், நன்றியுரை சொல்லுகிற வரையிலும் அந்த கூட்டம் அப்படியே கலையாமல் இருக்கும். ஆனால் இங்கே அதிமுகவில் சில மாவட்டங்களில் மட்டும்தான் மாவட்ட செயலாளர்கள் பேசுகிற வரலையும் இருப்பாங்க. அதுக்கப்புறம் கலைஞ்சு போயிடுவாங்க. எடப்பாடி பழனிசாமி மைக்கு கிட்ட திருப்பின்னு சொல்லுவார் பார்த்தீங்களா, அது மாதிரி 2-3 வார்த்தை பேசி கொண்டு இருக்கிற பொழுது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் கலைஞ்சிக்கிட்டே இருக்குது. இவர் நட்சத்திர பேச்சாளரே கிடையாது. நட்சத்திரத்தனமாக ஒரு பேச்சாற்றல் இருக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் நாம் தமிழர் கட்சியில் அக்கா காளியம்மாள் அவர்களுக்கு இருக்கக்கூடிய பேச்சாற்றலில் ஒரு 10%, ஒரு 5% கூட எடப்பாடி பழனிசாமிகிட்ட கிடையாது. சும்மா சொன்னதே திருப்பி சொல்லிக்கிட்டு இருப்பார். ஆக அக்கா காளியம்மாள் அவர்கள் மிகச்சிறந்த பேச்சாற்றல். அப்படி ஒரு பேச்சாற்றல் உள்ள உடையவர் யார் அங்கே இருக்காங்கன்னா அதிமுகவில் கல்யாண சுந்தரம் இருக்கார், அப்புறம் திலீபன் இருக்கார். இதை தாண்டி சிறந்த பேச்சாளர் அங்கே நட்சத்திர பேச்சாளர்னு கிடையாது. பல்வேறு மாவட்ட செயலாளர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கடுமையாக உழைத்து கொண்டு இருக்கிறார். எனக்கு கட்சி முக்கியம், சின்ன முக்கியம், புரட்சி தலைவி அம்மா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர். இதுக்காக வேண்டிய மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், நிர்வாகிகள், தொண்டர்கள் வேலை செய்கிறாங்களே ஒழிய எடப்பாடி பழனிசாமிக்காக வேண்டி யாரும் அப்படியே உயிரை கொடுத்து வேலை பார்க்குறாங்கலாம் கிடையவே கிடையாது. ஆகையினால இந்த வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் இந்த இளங்கோவனிடம் பணம் கொடுத்து மாவட்ட செயலாளராக வந்தவர்கள் ஒரு 15 பேர் போட்டிடுவாங்க. அதில் சில பேர் திமுக விலை போயிடுவாங்க. அப்போ எடப்பாடி பழனிசாமி ஒருவேளை 23ஆம் தேதி சம்மனுக்கு போகலைன்னா கைது செய்யப்படுவார். அப்போ அந்த இடத்துல யார் வருவாங்க? வேலுமணி என்ன பண்ணுவார்? நம்ம சின்ன கட்சியாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம பொதுச் செயலாளருங்கிற லெவலுக்கு வந்துடுவோம். ஓபிஎஸ்சியோ அம்மையார் சசிகலா அவர்களே இணைத்து கொண்டு நாம் வலுவான ஒரு வெற்றியை பெற வேண்டும் என்ற எண்ணம் இவர்களுக்கு இல்லை. விட்டு கொடுக்கக்கூடிய எண்ணம் இவர்கள் இடத்துல சுத்தமாக கிடையாது. அப்படி ஜானகி அம்மையார் அவர்கள் நினைத்திருந்தால், நான் விட்டு கொடுக்கலன்னு நினச்சிருந்தா கட்சி அப்பயே அழிஞ்சிருக்கும். அப்போ விட்டு கொடுத்து தான் கணவர் தொடங்கிய கட்சி, இந்த கட்சி வீணாக போயிடக்கூடாது. அவங்க நினச்சிருந்தாங்கன்னா தன்னுடைய கணவர் இந்த கட்சிக்காக வேண்டி இவ்வளோ சொத்துக்களெல்லாம் வச்சுருக்காரு, இந்த சொத்துக்களெல்லாம் தனக்கு வேண்டும்னு கேட்டிருப்பாங்களே. போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்ற ஒரு வாசகத்தை அம்மையார் ஜானகி அவர்கள் புரிந்து கொண்டு கட்சியை விட்டு கொடுத்தாங்க. அன்றைக்கி விட்டு கொடுக்கணும் என்ன ஆயிருக்கு? எடப்பாடி பழனிசாமி அம்மையார் சசிகலா அவர்களிடத்தில் சாங்கமாக விழுந்து பதவி வாங்கிட்டு இன்றைக்கி என்னென்னமோ பேசுகிறார். ஆனால் ஒரு விஷயம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நம்ம சாதகமாக தான் ஒரு விஷயத்தை சொல்கிறோம். எல்லோரும் ஒன்றாக இணைந்தால், நீங்கள் டிடிவியை விட்டுருங்க, அவர் தனி கட்சி,
ஓபிஎஸ் ஆளுமை இல்லாதவர். ஆளுமையாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு பொதுச்செயலராக இருந்து அவர் பயணித்து இந்த கட்சியில் வந்து தமிழ்நாடு முழுவதுமாக அப்படியே பணத்தை கொடுத்து எல்லாம் எலெக்ஷன்லாம் நின்று வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள்லாம் கிடையாது. அங்கங்கே எல்லாம் ஆட்டையை போட்டு போயிட்டே இருப்பாங்க. அது சரியாக வராது. இந்த கட்சிக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அம்மையார் சசிகலா அவர்கள் தலைமையேற்றால் மட்டும்தான் 40 தொகுதியை அறுவடை செய்து விட்டு விடலாம். கடுமையான போட்டியாக இருக்குது. 30 தொகுதி சுலபமாக, அதாவது சுலபமாகங்கிறத தாண்டி ஒரு 10,000 20,000 ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று விடலாம். மீதி 10 தொகுதி 2000 3000 இழுபறியாக வந்துடும். அப்போ தமிழ்நாட்டில் ஒரு 30-35 தொகுதி வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அம்மையார் சசிகலா அவருடைய தலைமையில் இருக்கும் பொழுது ஒரு 35 தொகுதி வருதுன்னா அதில் பாஜக ஒரு 7-8 தொகுதி வரும். சரி, 7-8 தொகுதிங்கிறத தாண்டி மொத்தமாக ஒரு 35 தொகுதி வருது. அப்போ வேறு மற்ற மாநிலங்களில் வந்து வெற்றி வாய்ப்பு குறைவு என்கிற போது இந்த 35 சீட்டு கிடைக்கிற போது பாரதிய ஜனதா கட்சியில் மோடி அவர்கள் மீண்டும் வேண்டும் பிரதமர் மோடி அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சியினர் சொல்லுகிறீர்கள் அல்லவா, அந்த வார்த்தை உண்மையாக பழிக்கும், அது நடக்கும் வேண்டும் என்று சொன்னால் அம்மையார் சசிகலா அவர்களை இணைத்து கொண்டு அரசியலை செய்ய வேண்டும். ஆக எடப்பாடி பழனிசாமி ஜெயிலுக்கு போகலங்கிறத நம்ம போகணுங்கிறதெல்லாம் சொல்லலை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றாக இணைய வேண்டும். அதாவது தை பிறந்தால் வழி பிறக்கிறது என்று சொல்லப்படுகிறது. தை பிறந்தால் எடப்பாடி பழனிசாமி அம்மையார் சசிகலா எல்லோரும் ஒன்றாக இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த வேலைகளை அண்ணாமலை அவர்கள் செய்வார். தமிழிசை போன்றவர்களெல்லாம் செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்று பல்வேறு தகவல்கள் இருக்கிறது. எல்லோரும் ஒன்றாக இணைந்து இவர்கள் தேர்தலை சந்திக்க வேண்டும் என்பதுதான் நமது நோக்கமாக இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராலாம் நம்ம செய்யலைங்க. ஒரு கட்சி, ஒரு ஆளுங்கட்சி, மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி 2019 நாடாளுமன்ற தேர்தலில் பாண்டிச்சேரி உட்பட வெற்றி பெற்று இருக்கிறது. தேனியில் மட்டும்தான் அதிமுக வெற்றி பெற்று இருக்கிறது. மீதுள்ள அனைத்து தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று இருக்கிறது. அந்த நபர்களால், அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்பிக்களால் இந்த தமிழ்நாட்டில் தேனாரும் பாலாரும் ஓடவில்லை. ஒன்றும் இல்லை. அப்போ ஒரே கட்சிக்கு இத்தனை சீட்டுகளையும் வெற்றி பெற வைக்க வேண்டுமா? இங்கு சரியான ஒரு போட்டியிடக்கூடிய தகுதியும் திறமையும் வலுவான ஒரு எதிர்கட்சி வேண்டும். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு எதிரணி என்ற ஒன்று வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரணி என்பது இப்போது இல்லாமல் இருக்கிறது. எதிரணினா அம்மையார் சசிகலா அவர்களுக்கு நம்ம வந்து காவடி பிடிச்சி நம்ம தூக்கி செய்தி போடலங்க. ஒரு வலுவான எதிரணியாக அம்மையார் சசிகலா, எடப்பாடி பழனிசாமி, பாஜகவினுடைய அண்ணாமலை, மோடி சசிகலா, எடப்பாடி பழனிசாமி, அண்ணாமலை, ராமசீனிவாசன் இவர்களெல்லாம் ஒன்றாக இணைந்து ஓபிஎஸ் முதற்கொண்டு, ஓபிஎஸ் வர்றாரு வரல அது வேறு விஷயம். ஓபிஎஸ்ஸையும் நினச்சிக்கிட்டு தான் ஆகணும். ஏதோ ஒரு சின்ன பொறுப்பு கொடுப்பாங்க, மாநில அளவில் பொருளாளரை ஏதோ ஒன்று கொடுப்பாங்கன்னு வைங்களேன். ஆனாலும் இவர்கள் ஒன்றாக இணைந்து இவர்கள் வலுவான எதிரணியாக இந்தியா கூட்டணிக்கு எதிரணியாக ஒரு அணி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது அம்மையார் சசிகலா அவர்களை இணைத்து கொண்டு அரசியல் செய்ய வேண்டும் என்ற கருத்துக்களை தான் நாம் சொல்கிறோம். இந்த இளங்கோவன் மூலியமாக அந்த பினாமிகளெல்லாம் சீட்டு பெற்று இவங்கெல்லாம் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு விலை போய் விடுவாங்க. எம்பி தேர்தல் முடிஞ்ச பிறகு இந்த இளங்கோவனிடத்தில் பணம் கொடுத்து வேட்பாளராக நின்று போட்டிடுறாங்க இல்லையா, அவங்களாம் வந்து கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்து விட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. அப்படியான ஒரு சூழல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்குது. நீங்கள் எல்லாம் உணர்ந்து கொண்டு எல்லோரும் ஒன்றாக இணைந்து தேர்தலை சந்தித்தால் இந்தியா கூட்டணிக்கு எதிரணியாக ஒரு அணி வேண்டும் என்று சொன்னால் அது பாஜக தலைமையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாஜக இந்த கட்சிகளெல்லாம் இணைந்து ஒரு தேர்தலை சந்தித்தால் நிச்சயமாக இந்த சிறுபான்மை ஓட்டுகள் எல்லாம் கிடைக்கும். அம்மையார் சசிகலா அவர்கள் களத்தில் இறங்கி பிரச்சாரம் செய்கிற பொழுது நிச்சயமாக சிறுபான்மையினர் ஓட்டுகள் கிடைக்கும். பாஜக என்ன நினைக்குதுன்னா, எடப்பாடியை நம்ம தனியாகவே ஓட்டுருவோம், புதிய பாரதம், ஜி.கே. வாசன் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு தேர்தலை சந்திக்கும் போது சிறுபான்மை ஓட்டுகள் எல்லாம் பிச்சிருவாங்க. நமக்கு கொஞ்சம் அண்ணாமலை வச்சு ஓட்டு இருக்குது, முக்குளத்தூர் ஓட்டு இருக்குது, டிடிவி ஓட்டு இருக்குது, நம்ம ஒரு 10-15 தொகுதி பிடிக்கலாம் என்று கனவு கொண்டு இருக்கிறார்கள். அது ஒருபோதும் சாத்தியமே இல்லை. இந்த ஓபிஎஸ், டிடிவி, பாஜக, ஜான் பாண்டியன், கிருஷ்ணசாமி இவர்களெல்லாம், தேமுதிக இவர்களெல்லாம் இணைவதனால் ஏதோ ஒரு 4-5 சீட்டு பிடிப்பாங்களன்னா சுத்தமாக வாய்ப்பே கிடையாது. அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக ஓட்டு வங்கிகளை பிரிக்கலாமே ஒழிய வெற்றி பெறுவது என்பது 40 தொகுதியிலும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் வெற்றி பெறும். அதற்கு தான் நாம் சொல்கிறோம், பாஜக, அதிமுக, ஜான் பாண்டியன், கிருஷ்ணசாமி, பாமக, தேமுதிக இவர்களெல்லாம் இணைத்து கொண்டு அம்மையார் சசிகலா அவர்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளராக அமைத்துக் கொண்டு தேர்தலை சந்தித்தால் 40 தொகுதிகளிலே ஒரு 30-35 வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தை பிறந்தால் வழி பிறக்கும் அம்மையார் சசிகலா அவர்களுக்கு என்று சொல்லப்படுகிறது. என்ன நடக்கப் போகிறது என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.